ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. வெறும் 22 நிமிடங்களில் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாகவும் பெருமிதம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் மக்களின் மனநிலையை எதிர்க்கட்சிகள் பிரதிபலிக்கவில்லை என ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. எதிரி நாட்டின் எத்தனை விமானத்தை வீழ்த்தினோம் என கேட்காமல் நமது விமானம் எத்தனை வீழ்த்தப்பட்டது என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவதாகவும் விமர்சனம். பாகிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளுடன் இந்தியா எப்போதும் நட்புறவுடன் இருக்கவே விரும்புவதாக ராஜ்நாத் சிங் பேச்சு. பாகிஸ்தானுடன் அமைதியை நிலைநாட்ட தங்கள் அரசும் பல முயற்சிகளை மேற்கொண்டதாக விளக்கம். பெஹல்காம் தாக்குதலில் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. ஸ்ரீநகரில் பாதுகாப்பு படை அதிரடி நடவடிக்கை. நாடாளுமன்றத்தில் எதிரொலித்த பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரம். இரு அவைகளிலும் எதிர்க்கட்சியினர் கடும் அமளி. பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் போராட்டம். சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட அதிமுக எம்பிக்கள் பதவியேற்பு. இன்பதுரை, தனபால் ஆகிய இருவருக்கும் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நெல்லையில் ஐடி ஊழியர் படுகொலை வழக்கில் கைதான பெண்ணின் சகோதரர் சுர்ஜித்திற்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். கைதான சுர்ஜித்தின் பெற்றோர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு. நெல்லையில் கொலை செய்யப்பட்ட இளைஞர் கவின் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு. சுர்ஜித்தின் பெற்றோரை கைது செய்ய வலியுறுத்தி வரும் நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை. ஊரக உள்ளாட்சிகளில் தொழில் உரிமம் வழங்குவது தொடர்பாக விதிகள் உருவாக்கம். சிறு குறு தொழில் நிறுவனங்கள், டீ கடைகள் மற்றும் உணவகங்களுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்து தமிழக அரசு உத்தரவு. கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி அணையை முழுவதுமாக மூடிய வெள்ள நீர். அணைக்கு வர சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. நாடு முழுவதும் வெறிநாய் கடி சம்பவங்கள் அதிகரிப்பு. உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் பிரபல உணவு சந்தையில் துப்பாக்கி சூடு. பாதுகாப்பு படை வீரர்கள் 4 பேர் உயிரிழப்பு. வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெறாது என தான் எச்சரித்த பின்னரே தாய்லாந்து, கம்போடியா நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து. சென்னை கூவத்தூரில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நடைபெறுகிறது இசையமைப்பாளர் அனிருத்தின் ஹுக்கும் இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அறிவிப்பு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க.
புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.